வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலேக மக்களின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் போட்டியிடுவார் என பாலித்த ரங்கே பண்டார தகவல். தேர்தலை பிற்போடும் முயற்சியில் அரசாங்கம் இருப்பதாக ஜிஎல் பேரிஸ் குற்றச்சாட்டு. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என அரசு சேவைகள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன இன்று வடக்கு மாகாணத்திற்கு விஜயம். பெரு நாட்டில் பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 25 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. மலேக மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்புகள் வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான், கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார், ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழநிதி ஹாம்பரம், வேலுக்குமார், மயில்வாகனம் உதயகுமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது மலேக லயன் குடியிருப்புகளை கிராமங்களாக்கும் விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பை தொடர்ந்து ஆளும் எதிர்த்தரப்பு உறவுகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இந்த எங்கள் மக்களை, தோட்ட மக்களை, தோட்ட பழங்குடி மக்களை தோட்ட நிர்வாக கம்பெனி ஆக்கிரமிப்பாளருக்கு இருந்த ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்ற வேண்டும், இப்படியிருந்து அகற்ற வேண்டும் என்பது தான் எங்கள் கொள்கையாக இருக்கிறது. அந்த கொள்கை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருப்பாரையானால் மகிழ்ச்சி அடைகிற பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அடிப்படையிலே லயன் காம்பராக்கள் சொல்லக்கூடிய லயன் குடியிருப்புகள் சொல்லக்கூடிய இடங்களை அப்படியே மீண்டும் கிராமங்களை அறிவித்து அது மூலமாக புதிய ஒரு கொள்கையை முன்னெடுப்பதை கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, 200 வருட பூர்த்தியின் போது மலையகம் முழுக்க எழுந்த பிரதானமான கோரிக்கை கோஷம் என்னவென்றால் எங்கள் மக்கள் காணி உரிமை. ஆகவே லயன் காம்பராக்கள் அப்படி இருக்கும் இடத்தில் வைத்துக்கொண்டு அவற்றை கிராமங்கள் அறிவிப்பு மூலமாக இந்த காணி உரிமை என்ற கோஷத்தை இன்னொரு 200 வருடங்களுக்கு குழி தோண்டி புதைக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி நாம் தெளிவாக கூறியிருக்கிறோம். அது எங்கள் நிலைப்பாடு. அமைச்சு மூலமாக ஒரு கேபினட் பேப்பர் போட்டிருக்காரு. இருக்க லயத்தையே கிராமமாக்குற சொல்லி. உண்மையிலே நல்லாட்சி அரசாங்கத்தில் நான் 7 பேச்சு நிலத்தில் புதிய கிராமம் அமைச்சு கொடுத்தேன் நான். ஸோ அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இருக்க லயத்தையே நாங்கள் கிராமமாக அமைக்கிறதுக்கு மக்கள் எதிர்ப்பு காட்டுவாங்க. ஆகவே இது சாத்தியப்படாது. அதனால் ஜனாதிபதிக்கு நாங்கள் நேரடியாக சொல்லிட்டோம், இதுக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு 7 பேச்சு இல்லாட்டி 10 பேஜாக கொடுத்து லயங்களை உடைச்சி கிராமம் ஆக்கி தர சொல்லி அதுக்கு தான் பேச்சுவார்த்தை. அதனால் யாரும் இங்கே வேணால் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம், இல்லாட்டி எதிர்கட்சி போகிறோம் இங்கே வேணாம். அப்படி என்றால் எதை நாங்கள் கிராமங்களாக மாற்றுவது, எதனை நாங்கள் கிராமங்களாக மாற்றுவது? அப்படி என்றால் லயன்கள் தோட்டங்களில் இருக்கும் குடியிருப்புகளை ஒதுக்கி வைத்து விட்டு வேறு எதை நாங்கள் கிராமமாக மாற்றுவது? ஆகவே புதிதாக வெறுமனே எவ்வித வீடுகளும் இல்லாமல் எவ்வித குடியிருப்பும் இல்லாத பிரதேசங்களை நாங்கள் கிராமமாக மாற்றுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 200 வருட காணி உரிமையற்ற வீடு உரிமையற்ற மக்களுக்காக கிடைத்திருக்கும் ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன். அங்கீகாரம் வேணும். அது அனைத்து வேலை திட்டங்களுக்கு எங்கள் தோட்ட நிர்வாகத்தை போயிட்டு அனுமதி வாங்கிட்டு இருக்க முடியாது. ஆகவே அதுக்குரிய ஒரு அங்கீகாரம் தான் நினைக்கிறேன். இதை சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட அனைவருடைய கருத்தையும் ஏற்று அந்த மாற்றத்தையும் உருவாக்கி நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய ஆதரவை தருவோம் என்பதை தான் நாங்கள் தெரிவிக்கிறோம். எல்லைகளை கிராமமாக மாற்றிட்டார். லயன் ரூமுங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அது அப்படி கிடையாது. முதல் விஷயம் என்னென்னா, நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மலையகத்தில் இருக்க இளைஞர்களுக்கு சொல்கிறது உண்மைன்னு தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் இங்கே கிட்டத்தட்ட 7500 இளைஞர்கள் பெட்டால வேலை செய்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு டாய்லெட் கட்ட முடியும், ஒரு வீடு கட்ட முடியும். ஆனால் கட்ட முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அங்கே காணி உரிமை கிடையாது. அப்படி காணி உரிமை இல்லாத கட்டத்தில் மக்களுக்கு தெரியும் எது நம்மளுக்கு முக்கியம்னு. வீட்டுரிமை வேறு, காணி உரிமை வேறு. அது நம்மளுக்கு புரிஞ்சாகணும். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை.
சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித டங்கே பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் செயலகத்தில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். මැතිවරණයක් බවට විදියට පවත්වා ගැනීම සම්බන්ධව සාකච්ඡා කරන්නට පැමිණියා. ඒ වගේම අපි මැතිවරණ කොමිසමෙන් ඉල්ලීමක් කරා. தேர்தலுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடன் நாம் கலந்துரையாடல் நடத்தினோம். தேர்தலை மிக விரைவில் நடத்தப்பட வேண்டும் என நாம் வலியுறுத்தினோம். சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார திசாநாயக்கவும் தோல்வியை விரும்புகின்றார்கள். ஆதலால் அதனை அவர்களுக்கு விரைவாக வழங்க வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார். அவருடன் அனைத்து தரப்பினரும் இணைந்து கொள்ள முடியும். தேர்தல் இடம்பெற்றால் வீட்டுக்கு செல்ல நேரிடும் என ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පෙරමුණේ අවුල් ආණ්ඩුව මේ මොහොතේ මේ වෙලාවේ විවිධ උපක්‍රමශීලී දේවල් පාවිච්චි කරා. தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தேர்தலை பிற்போடும் விடயங்களை மேற்கொண்டு வருகின்றது. காரணம், அவர்கள் தேர்தலில் தோல்வியை தழுவுவர் என நன்கு அறிந்துள்ளனர். ஜனாதிபதி அரசியலமைப்பை பொருட்படுத்தாதே செயற்பட்டு வருகின்றார். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கி 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து அதனூடாக ஆட்சியில் தொடர எத்தனிக்கின்றார். நாட்டு மக்கள் தற்போது ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மாறாக அவர்கள் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை எதிர்பார்க்கவில்லை. திருடர்களை பாதுகாக்கும் நோக்கில் அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தனிப்பார்கள். அது தொடர்பில் நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். திருடர்களை பாதுகாக்க அரசியலமைப்பை கொண்டு வர ஜனாதிபதி முயல்வதை இட்டு கவலை அடைகின்றோம். අලුත් ව්‍යවස්ථාවක් දෙවෙනි ආණ්ඩුක සංශෝධනය රටේ ජනතාවට යහපතක් වෙනවා කියන කාරණේ හිතලා සම්මත කරගන්න හදනවායි කියන එක. එහෙම නෙමෙයි දැන් මේ වෙන්නේ. தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டமையை தொடர்ந்தே கட்சியின் வேட்பாளர் தெரிவு இடம்பெறும் என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මැතිවරණය ප්‍රකාශයට පත්කිරීම සඳහා ඒ අවශ්‍ය ප්‍රතිපාදන එහෙමත් නැත්නම් මේ අවශ්‍ය කරන கட்சி என்ற வகையில் தேர்தலுக்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மேற்கொண்டு வருகின்றது. நாட்டு மக்களுக்கும் நாம் அதனுடன் தொடர்புடைய தயார்படுத்தல்களை மக்களுக்கும் தெரியப்படுத்தியே வருகின்றோம். அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் நாம் கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2020-2022 இடம்பெற்ற விடயங்கள் காரணமாக மொட்டு கட்சி வீழ்ச்சி கண்டுள்ளதாக எண்ணினர். ஆனால் 2 வருடங்களுக்குள் நாம் மீண்டெழுந்துள்ளோம். அந்த வகையில் நோக்கும்போது எம்முடைய கட்சி சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளரை நிறுத்தும் விடயத்தை விழாவாக கொண்டாடக்கூடிய நிலையிலேயே தற்போது உள்ளோம். தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை அறிவித்தமையை தொடர்ந்தே கட்சியின் வேட்பாளரை நாம் தெரிவு செய்வோம். මොකද්ද මෙන්න මේ ඡන්ද මධ්‍යස්ථාන ස්ථානගත වෙලා තියෙන්නේ කොහොමද? ඒවල පහසුකම් කොහොමද? தேர்தலை பிற்போடும் முயற்சியில் அரசாங்கம் இருப்பதாக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போடும் இறுதி ஆயுதமாக 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் முயல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். රජය තර්කය කියනවා එක් අතකින් ஆண்டுக்கிரம விவஸ்தாவே வகந்தி தெகக்கோய் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்று முதல் சட்டபூர்வமான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அரசியலமைப்பின் 30(2) மற்றும் 62(2) பிரிவுகளில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அரசியலமைப்பின் பிரிவு 83A மேற்கூறிய 2 பிரிவுகளுடன் முரண்படுவதாக கூறி புதிய திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் முயல்கின்றது. புதிய திருத்தத்தை கொண்டுவர வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பு தேவைப்படுகிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அது நிறைவேற்றப்பட்டால் 30 நாட்களுக்குள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். 22வது திருத்தத்தை அவசர சட்டமாக நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடியாது. இது பிரிவு 122(3) தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் அது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வெளியிடப்படவில்லை. அரசியலமைப்பை திருத்துவதென்பது
என்பது ஒரு இலகுவான செயலல்ல. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருவதால் அந்த திருத்தத்தை கொண்டு வருவது அரசாங்கம் தேர்தலுக்கு அஞ்சுவதையே பிரதிபலிக்கின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னும் 13 நாட்களில் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும். தேர்தலை பிற்போடும் விடயத்தின் இறுதி ஆயுதமாக அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை கொண்டு வரும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடுகின்றது. පාර්ලිමේන්තුවේ නිල කාලය දීර්ඝ කිරීමට උත්සාහයක් දරනවා නම් ඒකට අදාළ ක්‍රමවේදය කුමක්ද කියන එක තමයි 83 ආයන්න කියන වගන්තියෙන් විස්තර කෙරෙන්නේ. එතකොට මේ දෙකේ විෂයපතය සම්පූර්ණයෙන් වෙනස්. එකම කාරණය පිළිබඳ නෙවෙයි මේ වගන්ති කතා කරන්නේ. එකිනෙකට වෙනස්. நாட்டில் மாற்றம் ஒன்று தேவை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியலை தூய்மைப்படுத்தி புதிய பாதையில் பயணிக்க வேண்டியது அவசியமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். තාමත් වෙඩි තැබූ දෙන්නා නිදැල්ලේය. එහෙම කතාවක් නෑ. කතාව තියෙන කොහෙද? அரசியல் தலைவர்களது தவறான வழிகாட்டலால் நாடு பல தசாப்தங்களாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. புதிதாக சிந்திக்கக்கூடிய நாட்டை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. இந்த நாட்டில் நீதி அனைவருக்கும் பொதுவானதாக இல்லை. அவ்வாறு பொதுவானதாக இருந்திருந்தால் மகிதானந்த அலுத் கமகே, டயானா கமகே போன்றோருக்கு ஏன் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை? பட்டப்பகலில் துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெறுகின்றன. வாகனத்தை மாற்றி மாற்றி பயணிக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளது. அதனால் முறைமை மாற்றம் அவசியமாகிறது. அதனை முன்னெடுத்து செல்ல தேசிய மக்கள் சக்தி தயாராகவே இருக்கின்றது. මොකද වෙලා තිබෙන්නේ? ඉතින් රටේ කාටද තමන්ගේ ජීවිතය පිළිබඳව විශ්වාසක වැඩ කරන්න පුළුවන්? கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என அரசு சேவைகள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகளை கைவிடப் போவதில்லை என அரசு சேவைகள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கான மத்திய நிலையத்தின் செயலாளர் தம்மிக்க முன்னசிங்க இதனை தெரிவித்துள்ளார். ඒ මූලික වැටුප වැඩි කරන්න, රාජ්‍ය සේවය පුරප්පාඩු බඳව ගැනීම කරන්න, රාජ්‍ය ආයතන විකිණීම නවත්තන්න කියලා ඉල්ලීම් එක්ක සේවාවන්තුන அரசாங்க ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட 2 நாள் போராட்டத்தில் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் அழுத்தமான செய்தி ஒன்றை கூறியிருந்தோம். நாம் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம். எம்மை பயங்கரவாதிகள் என பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களான போலீசாருக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரியே போராட்டங்கள் முன்னெடுக்கின்றோம் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறை சார்ந்த தொழிற்சங்கங்களுடன் நாம் இன்றும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம். எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தொழிற்சங்க போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். එතකොට ආණ්ඩුව කැබිනට් එක ජෝක් එකක්. ඒ නිසා ජෝක් එකට சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன இன்று வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்தார். சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தனர். சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் PG மஹிபால, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்தன ஆகியோரும் அமைச்சருடன் வருகை தந்திருந்தனர். இதன்போது வைத்தியசாலை விடுதிகள், சத்திர சிகிச்சை பிரிவுகளை பார்வையிட்டதோடு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அரும்பொருட்காட்சியகத்தையும் பார்வையிட்டனர். அத்தோடு குருதி மாற்று சிகிச்சைக்கான உபகரணம் ஒன்றையும் அமைச்சர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கி வைத்தார். தொடர்ந்து வைத்தியசாலை வளாகத்தில் மரக்கன்றையும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன நடுகை செய்தார். இந்த விஜயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி, வைத்தியசாலையின் அதிகாரிகள், பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் தற்போது உள்ளவரே என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்த அமைச்சரிடம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் விவகாரம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போதே சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என அமைச்சர் குறிப்பிட்டார். So don't worry, we will look into that one and try to settle things in a proper manner. Karan M has been appointed by the ministry, is working in there, okay? Right.
யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன இன்று வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடு தொடர்பில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணம் கைத்தடியில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளரின் அலுவலகத்தில் சுகாதார அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது வடக்கு மாகாண சுகாதார நிலைமைகள் தொடர்பிலும் மேம்படுத்தப்பட வேண்டிய சுகாதார விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், அங்கஜன் ராமநாதன், வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், சுகாதார அமைச்சின் அதிகாரிகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட விரிவுரையாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடு தொடர்பான கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூட்டத்தில் அனாமதேயமாக பங்கேற்ற ஒருவர் கலந்துரையாடலை முகநூல் வழியாக நேரலையில் ஒளிபரப்பினார். அதனையடுத்து முகநூல் நேரலையை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அங்கிருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் தெரிவிக்க குறித்த நபர் அதற்கு மறுப்பு தெரிவித்து அங்கு அமர்ந்திருந்தார். கூட்டத்தின் நிறைவில் சுகாதார அமைச்சருடன் பேச முற்பட்ட வேளை சுகாதார அமைச்சர் அங்கிருந்து வெளியேற கூட்டத்தில் நின்ற அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டார். அதன் பின்னர் சத்தமிட்டவாறு ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் கலந்துரையாடிய பிரதம செயலக அலுவலகத்தில் சென்று முரண்பாட்டில் ஈடுபட்டார். அதிகாரிகள் வெளியேற சொல்லியும் தொடர்ந்து முரண்பாட்டை ஏற்படுத்த போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதற்கமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த சாவகச்சேரி போலீசார் குழப்பத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். இதேவேளை மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் முகநூல் நேரலையை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன மன்னார் பொது வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பாகவும் வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்துள்ளார். சுகாதார அமைச்சர் தலைமையிலான குழுவினர் வைத்தியசாலை மற்றும் வெளி நோயாளர் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். அதன் பின்னர் வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது பொது வைத்தியசாலை பணிப்பாளர், அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் வைத்தியசாலையில் நிலவி வரும் பிரச்சினைகளை முன்வைத்தனர். குறிப்பாக சிடி ஸ்கேன் இயந்திரமின்மையால் நாள்தோறும் அதிகளவான நோயாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதாகவும், மருத்துவர் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை, சுத்திகரிப்பு பணியாளர்கள் பிரச்சினை, மருத்துவ உபகரணங்களின்மை, அவசர நோயாளர் காவு வண்டி பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சினைகள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் தீர்க்கக்கூடிய மிக முக்கிய விடயங்களை விரைவில் தீர்த்து தருவதாகவும், ஏனைய விடயங்கள் வரவு செலவு திட்டத்தினூடாக பெற்றுத் தருவதாகவும் சுகாதார அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். இந்த கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் பல ஆண்டு காலமாக இயங்காமல் இருந்த நோயாளர் தங்கி நின்று சிகிச்சை பெறும் விடுதி இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. அத்துடன் புதிதாக அமைக்கப்பட்ட வாகன தரிப்பிடம், நலன்புரி சங்க சிற்றுண்டி சாலை என்பனவும் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டன. பொறுப்பு வைத்திய அதிகாரி செந்தூரனின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் PG மஹிபால கலந்து கொண்டார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் T பத்ரன, யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆவண்ணா கேதீஸ்வரன், பதவி நிலை வைத்திய அதிகாரிகள், வைத்தியசாலை பணியாளர்கள், நலன்புரி சங்கத்தினர், சமூக மட்ட பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அதனைத் தொடர்ந்து வருகை தந்த விருந்தினர்களால் நோயாளர் விடுதி, வாகன தரிப்பிடம், நலன்புரி சங்க சிற்றுண்டி சாலை என்பன திறந்து வைக்கப்பட்டன. நிகழ்வில் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி மாணவியின் நடனமும் இடம்பெற்றதுடன் விருந்தினர்களுக்கு நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த வைத்தியசாலையை புதிதாக பொறுப்பேற்றுள்ள வைத்திய அதிகாரி செந்தூரனது கடின முயற்சி காரணமாக இந்த விடுதியானது மீள செயற்பட ஆரம்பித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு மக்களின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணைக்குழு அதிகாரத்தை உரியவாறு பயன்படுத்தி உடனடியாக தேர்தலை நடத்தி மக்களின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய வேளையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் இப்பொழுது நடத்தப்பட வேண்டிய தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் தேர்தலை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது. இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தாது வேகமாக, விரைவாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும், இலங்கையினுடைய ஜனநாயக ஒருமைப்பாட்டையும், மக்களுடைய வாக்களிக்கிற உரிமையையும் நிலைநாட்டுவதற்கு உடனடியான ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து
விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இருந்தாலும் மக்களுடைய அந்த வாக்களிக்கிற உரிமையை அது வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. நாங்கள் 4 பேரும் ஒரே வகையான உறுதிப்பாட்டில் இருக்கின்றோம். எங்களுடைய கொடுக்கப்படுகின்ற மறுமொழிகள் அல்லது விடயங்கள் கொஞ்சம் வித்தியாசமான நிலைகள் இருந்தாலும் கூட வழக்கை கொண்டு வந்த வழக்காளியினுடைய கோரிக்கைகள் அவருடைய நிவாரணங்களை வழங்கி உடனடியாகவே இலங்கை தமிழரசு கட்சியை தன்னுடைய சொந்த இருப்பிடம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு பின்பாடு கட்சி யாப்பின்படி நாங்கள் அனைத்து தெரிவுகளையும் நடத்துகிறோம் என்பதைத்தான் நான் பல இடங்களில் பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தேன். நான் என்னுடைய தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அனைத்து தெரிவுகளையும் உரிய முறைப்படி யாப்பின்படி மூலக்கிளைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இன்று வரை இருக்கிறேன். ஆட்சேபனை கூற்றுகளுக்கான மறுமொழி அணைக்கின்ற நாளாக மட்டுமே நாளைய மறுதினம் திருவண்ணாமலை நீதிமன்ற அமர்வு இருக்கு. உள்ளூராட்சி அதிகார சபையில் தற்காலிகமாக கடமையாற்றியவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி அதிகார சபைகளில் தற்காலிக ஊழியர்களாக கடமை வகித்தவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி அதிகார சபைகளில் தற்காலிக ஊழியர்களாக கடமை வகித்தவர்களின் நியமனத்தை நிரந்தர நியமனமாக்கும்படி இராஜாங்க அமைச்சர்களான SP ஆளேந்திரன் மற்றும் சுவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோரினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமை நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. 483 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபை மகாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்கள ஆணையாளர் மணிவண்ணன் உட்பட மாகாண உள்ளூராட்சி அதிகார சபைகளின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நுவரெலியா பொகவந்தலாவ எலிப்படை தமிழ் மகாவித்தியாலய மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். நுவரெலியா ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட கோட்டம் 3 பொகவந்தலாவ எலிப்படை தமிழ் மகாவித்தியாலய மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இன்று நண்பகல் 12 மணியளவில் 10 மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 மாணவர்களும் 4 மாணவிகளும் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய அதிகாரி ASK ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். பாடசாலையின் பின்புறத்தில் உள்ள மரத்தில் குளவிகள் காணப்படுவதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் குளவிக்கூடுகளை அகற்ற நடவடிக்கையை தொடர்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதுளை ஓர்விக் அம்பைவல்ல சரஸ்வதி தமிழ் வித்தியாலயத்திற்கு ஆங்கில பாட ஆசிரியர்களை நியமிக்குமாறு கோரி இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. பதுளை மாவட்டம் வெள்ளிமடை கல்வி வலயத்திற்குட்பட்ட ஓர்விக் அம்பைவல்ல சரஸ்வதி தமிழ் வித்தியாலயத்திற்கு ஆங்கில பாட ஆசிரியர்களை நியமிக்குமாறு கோரி இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் இணைந்து இன்று காலை போராட்டத்தை முன்னெடுத்தனர். 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலையில் கடந்த 3 மாத காலமாக ஆங்கில பாட ஆசிரியர் இல்லாமையினால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதனால் மாணவர்களின் நலன் கருதி ஆங்கில பாடத்திற்கான ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாதாரண தர பரீட்சை வர ஜனவரியில் இருக்குது, புலமை பரீட்சை இருக்குது. எங்களுக்கு ஒரு ஆங்கில ஆசிரியர் அறவே இல்லை. கடந்த 9 வருடமாக ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் கல்வி பணிமனையில தான் டிரான்ஸ்லேட்டர் அடிச்சாங்க. ஆனால் எங்களால் கல்வி பணிமனைக்கு போக முடிஞ்சு, ஆளுநர்கிட்ட போக முடியாததுல தான் நாங்கள் இப்படி இறங்கி இருக்கிறோம். ஆனால் இதுலேயும் தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். வார்விக் சரஸ்வதி தமிழ் வித்தியாலயத்துக்கு ஒரு ஆங்கில ஆசிரியரை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக தீர்வு இதுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நாளைக்கு நாங்கள் வெளிமட கல்வி பணிமனையில போயிட்டு அவ்வளவு பேரும் நாங்கள் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கடந்த 3 மாதங்களாக ஆங்கில பாட ஆசிரியர் இல்லை. அவங்க ஒருத்தர் தான் இருந்தாங்க. அவங்களும் டிரான்ஸ்ஃபர்ல வேற பாடசாலைக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டமான பிரதேசத்துல இருக்கிற இந்த பாடசாலைக்கு ஆங்கில பாட ஆசிரியர் இல்லாம ஆங்கில பாடம் படிக்கலாது. எங்களுக்கும் ஆங்கில பாடம் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. இப்ப வந்து எங்களுக்கு அவசரமாக ஆங்கில பாட ஆசிரியர் கட்டாயம் வேணும். யாருக்குமே ஆங்கில பாடம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால ஆங்கில பாட ஆசிரியரை உடனடியாக எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான ரணிலின் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேர்தல் காலம் தாழ்த்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பிரசார செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். රනිල් වික්‍රමසිංහල පළාත් පාලන ඡන්දේ කල් දැම්මම
ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதற்கு காரணம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சூழ்ச்சி நடவடிக்கையாகும். அதனால் தேர்தல் ஆணைக்குழு மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்திருந்தன. இப்போது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் கிடைத்துள்ளது. ஆதலால் விரைவில் திகதியை அவர்கள் அறிவிப்பார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அரசியலமைப்பில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா என்பதை ஆராய்ந்து ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு முடிச்சு போடலாம் என ரணில் விக்ரமசிங்க நினைத்தார். ஆனால் அந்த முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்துவிட்டன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் வேண்டும் என மக்கள் எண்ணுகின்றார்கள். அது நிச்சயம் நிறைவேறும். කොමිසමට වෙන අරමුණු තින්දියක් නෑනේ. මෙතන කොමිසම කියලා කියන්නේ ජනතාව ව්‍යවස්ථාවෙන් පත් කරපු ව්‍යවස්ථාපිත ආයතනයක්. கிளப் வசந்தவின் படுகொலை தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கிளப் வசந்த எனப்படும் ඔබ ටැටු දුලාන් කියලා අදහස් කරන්න ඇත්තේ මේ සැලුන් එක கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குழுக்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கொலையாளிகள் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஆயினும் அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. டெட்டு வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரது தாயார் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் மீது ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் அவர் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளாரா என்பது தொடர்பில் ஆராயப்படுகின்றது. மேலும் கொலையாளிகள் தொடர்பில் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல்வேறு கட்டங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. අනාවරණවීමක් මෙතෙක් කරන ලද විමර්ශනවලදී තහවුරු වෙලා නැහැ. மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டம் என்று வழங்கி வைக்கப்பட்டது. வறிய மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கிலான ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டம் வழங்கும் செயற்பாடு இன்று மன்னார் மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 830 மாணவர்களுக்கு ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு இன்று காலை 2 பிரிவுகளாக மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. நாடு முழுவதும் உள்ள வறிய மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மற்றும் மடு ஆகிய 2 கல்வி நிலையங்களையும் உள்ளடக்கிய 830 மாணவர்கள் இத்திட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டனர். மன்னார் கல்வி நிலையத்தில் 428 மாணவர்களும் மடு கல்வி நிலையத்தில் 402 மாணவர்களும் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதி புலமை பரிசில் பரீட்சை வழங்கப்பட்டது. மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிராமிய பொருளாதார அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஹாதர் மஸ்தான், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதர், வடமாகாண கல்வி பணிப்பாளர், மன்னார் மடுவலய கல்வி பணிப்பாளர்கள், பிரதி கல்வி பணிப்பாளர்கள், பிரதேச செயலாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. முதலாளிமார் சம்மேளனத்தின் சம்பள முன்மொழிவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிராகரித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1350 ரூபாவை வழங்குவதாக முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்த முன்மொழிவை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் நிராகரித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் 1350 ரூபா சம்பளம் தரதா தொழில் அமைச்சுக்கு எழுத்து மூலியமாக எழுதியிருக்காங்க. அந்த 1350 ரூபா எப்படின்னா 1200 ரூபா அடிப்படை சம்பளமும் 150 ரூபா கொடுக்குற வேலை நாட்களில் 80% வேலைக்கு போனால் அந்த 150 ரூபா கொடுப்பாங்க. 1350 ரூபான்னு சொல்லி ஏற்கனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் 1700 ரூபா தான் தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் வேஜஸ் போர்டுக்கு போயிருக்கோம். அதனால் அந்த 1700 ரூபாய்க்கு கம்மியாக எந்த விதமான சமரசமும் கிடையாதுங்கிறது தொழில் அமைச்சுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதனால் இப்போ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேஜஸ் போர்டை அழைக்க சொல்லி கோர்ட்ஸில் வேஜஸ் போர்டில் இருக்கிற அந்த கெசட்டில் சில பிழைகள் இருக்குதுங்கிற மாதிரி அவங்க வாதாடினாங்க. அதனால் இப்போ லேபர் மினிஸ்ட்ரி நாங்கள் ரீகேசட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு மீண்டும் வேஜஸ் போர்டு அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தொழில் அமைச்சு முன்னெடுக்க இருக்கு. யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் ஆடிப்பிறப்பு விழாவும் சோமசுந்தர புலவர் நினைவரங்கமும் யாழ்ப்பாண நவாலியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண தமிழ் சங்கம் நடத்திய ஆடிப்பிறப்பு விழா மற்றும் நவாலியூர் சோமசுந்தர புலவர் நினைவரங்கம் நவாலி மகாவித்தியாலயத்தில் தமிழ் சங்க தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் தீனா வேல்நம்பி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் நவாலியூர் சோமசுந்தர புலவரின் திருவுருவ சிலைக்கும் பாடசாலை நிறுவனர் பண்டிதர் தம்பையாவின் திருவுருவ சிலைக்கும் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டன.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் செல்வரஞ்சிதம் சிவசுப்பிரமணியம் ஆடிப்பிறப்பும் நவாலியூர் சோமசுந்தர புலவரும் என்ற பொருளில் சிறப்புரை ஆற்றினார். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் தமிழ் சங்க பொதுச் செயலாளர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலிசன், யாழ்ப்பாணம் மறைக்கோட்ட முதல்வரும் தமிழ் சங்கத்தின் உபத்தலைவருமாகிய அருட்பணி ஜெரோ செல்வநாயகம், யாழ் பல்கலைக்கழக கல்வியியல் துறை விரிவுரையாளர்களான கலாநிதி எஸ் விஜயபாஸ்கர், மானா சத்தியகுமார், இ சர்வேஸ்வரா, நடனத்துறை முன்னாள் தலைவர் கலாநிதி கி அருட்செல்வி, தமிழ்ச்சங்க பொருளாளர் லோ துசிகரன், ஆட்சிக்குழு உறுப்பினர்களான ந ஐங்கரன், சே நிவேதன், விரிவுரையாளர் வேல்நந்தகுமார், பாடசாலை அதிபர் கே கிருஷ்ணானந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆடிப்பிறப்பு சைவ மக்களால் ஆடி மாதம் 1ஆம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இன்றைய தினம் ஆடி கூழும் கொழுக்கட்டையும் தான் சிறப்பு உணவுகள். இந்த உணவுகள் தான் ஆடிப்பிறப்பு பண்டிகை கொண்டாட்டத்தின் அடையாளங்களாகும். இந்த முறையும் ஆடிப்பிறப்பான இன்று பல வீடுகளில் கூழ் காய்ச்சி கொழுக்கட்டை அவித்து கொண்டாடப்பட்டது. வவுனியாவில் ஆடிப்பிறப்பு நிகழ்வு தர்மலிங்கம் வீதியில் அமைந்துள்ள நவாலியூர் சோமசுந்தர புலவர் சிலையடியில் கொண்டாடப்பட்டது. வவுனியா நகர சபையின் ஏற்பாட்டில் முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விபுலானந்தா கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததுடன் அனைவருக்கும் ஆடிக்கூழ் வழங்கப்பட்டது. நிகழ்வில் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள், நகரசபை உத்தியோகத்தர்கள், பொது அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் மாவட்ட செயலகம் இணைந்து நடாத்திய ஆடிப்பிறப்பு பெருவிழா இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், மாவட்டத்தின் கலைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் ஆடிக்கூழும் பரிமாறப்பட்டது. ஆடிப்பிறப்பை முன்னிட்டு கிளிநொச்சி பளை பிரதேச செயலக நலன்புரி உத்தியோகத்தர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று ஆடிக்கூழ் வழங்கப்பட்டது. பளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பளை பிரதேச செயலாளர் ஈத்த ஜெயசீலன் கூழ் வழங்கலை ஆரம்பித்து வைத்தார். இதன்போது பிரதேச செயலகத்தில் சேவைகளை பெறச் சென்ற மக்கள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஆடிக்கூழை பெற்றுக் கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்றும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தினை முன்னெடுத்து வரும் நிலையில் 16வது நாளான இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பட்டதாரிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தமது தொழில் உரிமையினை உறுதிப்படுத்துமாறு பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுவரையில் தமக்கு சாதகமான எந்த பதிலும் வழங்கப்படாத நிலையில் தாங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதாக பட்டதாரிகள் கவலை வெளியிட்டனர். இதுவரை எங்களுக்கான சாதகமான பதில் எந்த அதிகாரிகளிடமிருந்தும் கிடைக்கப்பெறல. நாங்கள் பாடசாலை கல்வியை முடித்து பல்கலைக்கழகம் போய் இப்போவும் நாங்கள் வீதியில் இறங்கித்தான் எங்களோட வேலையை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏனைய மாகாணங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான நியமனங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் அதுக்கான ஆலோசனைகள் எதையுமே முன்வைக்கவில்லை. இந்த போராட்டத்திலே இதுவரைக்கும் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் பிரமுகர்கள், கௌரவத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அரசியல் தலைவர்கள், இந்த கிழக்கு மாகாணத்தை நிர்வாக ரீதியாக நிர்வகிக்கின்ற அரசியல் நிர்வாக உயர் அதிகாரிகள் எங்களுக்கான சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தாருங்கள். இங்கே எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேட்டறிந்து அதிமேலகு ஜனாதிபதியிடம் எங்களுடைய பிரச்சனையை கதைத்து எங்களுக்கான ஒரு முடிவை நீங்கள் சரியான முறையில் பெற்றுத்தாருங்கள். நீங்கள் இவ்வாறான முடிவை பெற்றுத்தராவிட்டால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து 16 நாட்கள் மட்டுமல்ல 116வது நாள் ஆனாலும் எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடரும். ஜனாதிபதி தேர்தலில் லங்கா சமஜமாஜ கட்சி வேட்பாளர் போட்டியிடுவார் என கட்சியின் பிரதி செயலாளர் அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுவார் என லங்கா சமஜமாஜ கட்சியின் பிரதி செயலாளர் ரவீந்திர பிரதீப் குலசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අපේ ජනාධිපතිවරණයත් අනිත් දේශපාලන පක්ෂවල නම් දැන් මේනකොට අපේක්ෂිත නම් කළා දිනවා අපි ජනාධිපතිවරණය. எமது கட்சியின் தலைவராக பேராசிரியர் திஸ்ஸ விதாரண செயற்பட்டு வருகின்றார்.
அவர் உட்பட முன்னாள் தலைவர்கள் கட்சியை சிறப்பாக வழிநடத்தியுள்ளனர். நாட்டில் உள்ள ஏனைய கட்சிகளுடன் ஒப்பிடும்போது தூய்மையான கட்சியாக எமது கட்சியை குறிப்பிடலாம். நாடு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் அதற்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை என மக்கள் எம்மிடம் கேட்கின்றார்கள். நாம் மௌனமாக இருப்பதும் ஒரு வகையான பதில்தான் என்பதை மக்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் போட்டியிட உள்ளார். தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டு 24 மணித்தியாலங்களில் அவர் யார் என்பதை மக்களுக்கு அறிவிப்போம். මේ රටේ ආර්ථික දේශපාලන සමාජ විසින් දීපු දේශපාලන පක්ෂයක් වේ නම් பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பெருந்தோட்ட பாடசாலைகள் அமைந்துள்ள காணிகளின் உரிமைகளை குறித்த பாடசாலைக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் தொடர்பில் மலையக பெருந்தோட்டத்துறை சமூகத்தின் முன்னேற்றம் பற்றிய நாடாளுமன்ற ஒன்றியத்தில் கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுக்குமார் தலைமையில் குறித்த ஒன்றியம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது இவ்விடயம் குறித்து ஆராயப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கல்வி அமைச்சு, மாகாண கல்வி திணைக்களம், பெருந்தோட்ட முகாமைத்துவ காணி பிரிவு, இலங்கை அரசாங்க பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், பொதுமக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை, எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனம், காணி சீர்திருத்த ஆணைக்குழு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் அமைந்துள்ள காணிகளின் உரிமைகளை குறித்த பாடசாலைகளுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டம் ஒன்றியத்தின் தலையீட்டை தொடர்ந்து முன்னேற்றம் கண்டிருப்பதாக ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படும் பாடசாலைகள், அவ்வாறான பாடசாலைகளுக்கு தேவையான காணிகளின் அளவு, அவற்றுக்கு மேலதிக காணி தேவைப்பட்டால் அவை தொடர்பான விவரங்கள் உள்ளடங்கலான தகவல்களை கல்வி அமைச்சும் மாகாண கல்வி திணைக்களமும் இணைந்து அடுத்த வாரத்திற்குள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் அந்த தகவல்களின் சரியான தன்மை உறுதிப்படுத்தவும் அங்கு இணக்கம் காணப்பட்டது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜேசி அலவத்துவல, அசோக் அபேசிங்க, ரோகிணி விஜயரட்ன, ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையின் சிறுவர் சந்தை இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை தரம் 3 மாணவர்களின் சிறுவர் சந்தை இன்று இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் தலைமையில் பாடசாலை மைதானத்தில் சிறுவர் சந்தை இடம்பெற்றது. நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக யாழ் வலய ஆரம்ப கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் இ கணேசலிங்கம் கலந்து கொண்டார். முதலில் விருந்தினர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் சிறுவர் சந்தையை நாடாவெட்டி திறந்து வைத்து சந்தையை பார்வையிட்டார். இந்நிகழ்வில் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் பாவண்ணா தீபன், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் மாணவர்களிடம் பொருட்களை கொள்வனவு செய்து உற்சாகப்படுத்தியிருந்தனர். இதேவேளை வவுனியா வடக்கு ஒழுமடு தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களின் சந்தை நிகழ்வு அதிபர் ஜெயக்குமாரின் நெறிப்படுத்தலில் இடம்பெற்றது. மாணவர்களின் சந்தை செயற்திட்டத்தை விஸ்தரிக்கும் முகமாக மாணவர்களின் செயற்திட்டமாக மரக்கறி வகைகள், சிற்றுண்டி வகைகள், உணவு கடைகள், பாரம்பரிய உணவுகள், பாடசாலை உபகரணங்கள், குளிர்பான வகைகள், மரக்கன்றுகள், ஆடைகள் போன்றன சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் விற்பனையும் இடம்பெற்றது. இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்களின் பொருட்களை கொள்வனவு செய்தனர். ஆசிய ஆடவர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை மாணவனும் பங்கு கொள்ள உள்ளார். தாய்லாந்தில் நடைபெறவுள்ள ஆசிய ஆடவர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை மாணவன் கிருஷ்ணகுமார் ஹரிபிரசாத் பங்கு கொள்ள உள்ளார். 57 கிலோ எடைப்பிரிவில் 20 வயதுக்குட்பட்டவர்களுக்கான போட்டியில் இவர் பங்கேற்க உள்ளார். தாய்லாந்திற்கு பயணமாக முன்னர் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரை இன்று சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். மாவட்ட மேலதிக அரசு அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் யதீஷ்குமார் மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வி வாசுதேவன் ஆகியோரும் மாணவர்களுக்கு தமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். வணக்கம், நான் கிருஷ்ணகுமார் கரிப்பிரசாந்த், மட்டக்களப்பு சுவானந்தா தேசிய பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வியேற்று வருகின்றேன். நான் சாண்டோ சங்கரதாஸ் விளையாட்டுக் கழகத்தில் மல்யுத்த பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றேன். எனது ஆசிரியர் வேயனா திருச்செல்வம் ஆசிரியர். சங்கரதாஸ் விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டு 20 வயதிற்கு கீழ்ப்பட்ட ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கத்தை பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து தந்துள்ளேன். நான் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தாய்லாந்தில் உள்ள ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்ள உள்ளேன். கிளிநொச்சியில் சிறுபோக செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு பசலை மானியத்திற்கான பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக செய்கையில் ஈடுபட்டுள்ள 9,091 விவசாயிகளுக்கு பசலை மானியத்திற்கான பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் தேவரதன் தெரிவித்துள்ளார். 9 கமநல சேவை நிலையங்களின் கீழ் உள்ள விவசாயிகளுக்கு 7,272.35 ஏக்கர் நிலப்பரப்பிற்கான பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் இனியவர்களுக்கு படிப்படியாக பணம் வைப்பிலிடப்படும் எனவும் தேவரதன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி 3 உயிரிழந்துள்ளனர். நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 3 உயிரிழந்ததுடன் 8 படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தம்புள்ள குருநாகல் பிரதான வீதியில் மல்சிரியபுர பகுதியில் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த சொகுசு பஸ் வண்டியும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பஸ் வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதன்போது பஸ் வண்டியின் சாரதிகள் 2 மற்றும் 7 பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் ஹொலனுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் வண்டியின் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 31 வயதுடைய மல்சிரிபுர பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. 16 வயதுக்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதுடைய கொழும்பு, மொரட்டுவ, நிலாவளி, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே இதன்போது காயமடைந்துள்ளனர். இதேவேளை ஹவரணையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த வேன் வண்டி ஒன்று பாதையில் பயணித்த பெண்ணொருவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 72 வயதுடைய நவச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பெண் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் விபத்துடன் தொடர்புடைய வான் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஹவரணை பகுதியில் பஸ் மோதியதில் பாதையில் பயணித்த 44 வயதுடைய சிறிய பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் பஸ் வண்டியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை உரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முன்னெடுத்து வருகின்றனர். முன்பிள்ளை அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுப்படுத்துகை அமைச்சினால் முன்பிள்ளை பருவ பராமரிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. முன்பிள்ளை அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் மகளிர் சிறுவர் அலுவலகம் மற்றும் சமூக வலுப்படுத்துகை அமைச்சினால் முன்பிள்ளை பருவ பராமரிப்பு தேசிய வாரம் ஜூலை 14ஆம் தேதி தொடக்கம் ஜூலை 20ஆம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மலரும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம் எனும் துணைப்பொருளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனைய வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட திராய்மடு கிராம சேவையாளர் பிரிவை முதன்மைப்படுத்தி முன்பள்ளி மாணவர்களின் மாவட்ட நிகழ்வு இன்று நடைபெற்றது. 5 முன்பள்ளிகள் இதில் பங்கெடுத்தன. உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவனின் ஏற்பாட்டில் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மாவட்ட இணைப்பாளர் முரளிதரன் ஒருங்கமைப்பில் மாவட்ட அரசு அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றது. முன்பள்ளி சிறார்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றதோடு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. மாவட்ட மேலதிக அரசு அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், காணி பிரிவிற்கான மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நவரூபரஞ்சினி முகுந்தன், பிரதேச செயலாளர் வாசுதேவன் உட்பட மாவட்ட செயலக அதிகாரிகள், முன்பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி வைத்தியசாலையை அண்மித்த பகுதிகளில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மீது தனியார் பேருந்து காப்பாளர் ஒருவரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மதுபார்ந்த போத்தலால் பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை வவுனியா சாலைக்குரிய பேருந்து மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலை மேற்கொண்ட நபர் பயணிகளால் பிடிக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தனியார் பேருந்து குழுவினருடன் ஏற்பட்ட நேர பிரச்சினை காரணமாக இந்த செயல் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு எமது டான் நியூஸ் தொலைக்காட்சியை எதிர்பாருங்கள். வணக்கம்.